ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 15 வசனத்தில், எவர்கள் உனக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமா அநேகர் கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணி அவங்கள நசுக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அத்தனை ஜாதிகளையும் கர்த்தர் அவர்கள் பக்கமா வர வச்சார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல விரோதிகள் இருக்கலாம். நமக்கு விரோதமா கூட்டம் கூடி ஆலோசனை பண்ணலாம். நம்மளை எப்படி தள்ளலாம், நசுக்கலாம், தள்ளி விடலாம், நம்ம கீழே போகணும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் எல்லாரும் உன் பக்கம் நான் வர வைப்பேன். ஒரு காரியத்தை நான் மறந்து போகக்கூடாது. என்னன்னா, நம்ம நீதியா கர்த்தருடைய சமூகத்துல இருக்கும்போது, அவருக்கு பிரியமா இருக்கும்போது, நிச்சயமாகவே நம்முடைய எதிராளிகளை நம் பக்கத்துல வர வச்சிருவார் ஆண்டவர். நிச்சயமாகவே செய்வார். அதுதான் நீதியின் கர்த்தர். அந்த நீதியை நிலைநாட்டுவார். நிச்சயமாகவே அது உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அவருக்கு நன்றி செலுத்தலாம், ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய நீதியை நீ நிலைநிற்க பண்ணுவீரப்பா. யாரெல்லாம் எனக்கு விரோதமா நிற்கிறாங்களோ அவர்கள் எல்லோரையும் என் பக்கமா கூட்டி கொண்டு வந்து சேர்ப்பீர். ஆமேன் ஆண்டவரே, நீர் அதை செய்வீர். நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.